அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். 3000 வருடமாக ஒளி வேகமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தர் அவர்கள் எனக்கு மகா ஞான குருக்கு சகல கலை கற்றுக் கொடுத்து அவரிடம் குருகுல கல்வி கற்று 2005 முதல் ஆண்டு முதல் இன்று வரை குரு சக்தி மையம் இப்பொழுது எரிசக்தி மையம் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறேன் கரும்பா நகரில். இவர் கவனிங்க, கிருஷ்ணருடைய குருநாதர் யாருன்னா சாந்தீபினி முனிவர். அவர் கிருஷ்ணருக்கு பிரம்ம வித்தை உபதேசம் பண்ணுறாரு. அந்த சாந்திபுனி முனிவர் கிருஷ்ணருக்குரிய உபதேசத்தை நம்முடைய ஆதி பிரணவ வாசி வித்தை கற்றுத்தரப்படுகிறார். கவனிங்க, அவர் கிருஷ்ணன்கிட்ட சாந்திபுனி முனிவர் அவர் குரு சொல்கிறாரு, மனிதனாக பிறந்தவர் தான் ஞானத்தை அடைய வேண்டும், இணை பிறவாறு அடைய வேண்டும் என்ற ஆசை இல்லாதவர்களுக்கு இறைவனே எண்ணினாலும் ஞானத்தை வழங்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். அதாவது மனிதனாக பிறந்தவர்கள் தான் ஞானத்தை அடைய வேண்டும், இனி பிறவான அடைய வேண்டும் என்ற எண்ணம் ஆசை இல்லாதவர்களுக்கு இறைவனே எண்ணினாலும் ஞானத்தை வழங்க முடியாது. ஜனம் எடுத்த தேகம் மடியத்தான் வேண்டும். இந்த எடுத்து பிறப்பு கண்டிப்பாக செத்து தான் ஆகணும். நாம் என்பது சரீரம் அல்ல என்று நினைக்க வேண்டும். நாம் ஆத்மா என்று உணர வேண்டும். நாம் ஆத்மா என்று நினைக்காத வரையில் பிறந்து பிறந்து இறந்து செத்து புதிய தேகத்தில் பிறந்து செத்து பிறந்து கொண்டு இருக்க வேண்டும். இறைவன் துகள் நம்ம உடம்பில் ஆதியில் ஆத்மஸ்வரூபம் உள்ளது. ஞானத்தை அடைய மனதை அடங்க செய்து மனதை அழைக்க செய்து ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைக்க வேண்டும். சதாகாலம் இறை நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். பிறகு ஆத்மாவை இறைவனோடு இருக்க இடமாகிய பரநாதத்தில் நிரந்தரமாக இணையும் பிரம்ம வித்தையை பயன்படுத்த வேண்டும். நாம் இறைவன் இருக்கும் இடமாகிய பரநாத்திலிருந்து ஒரு ஆத்ம தொகை பூமிக்கு வந்தோம். நாம் பழையபடி நம் ஆத்மாவை இறைவனோட இரண்டர இணைப்பதுதான் மனித பிறப்பின் நோக்கம், லட்சியமாகும். இதுவே பிரம்ம வித்தையாகும். இந்த சாந்தீபனி கிருஷ்ணனுடைய குரு சாந்தீபனி முனிவர் கூறிய பிரம்ம வித்தையை நம்முடைய ஆதி பிரணவ வாசியது கருத்தரப்படுகிறது. ஏனென்றால் என் குருவோட குரு 3000 வருடம் ஒளி தேகிய இருக்கிறார். அவர் என் குரு சொல்லிக் கொடுத்து அவரோட குருவோட கல்வி கற்றுதான் இந்த பயிற்சி சொல்லிக் கொடுத்து இருக்கிறேன். மனதை அடங்க செய்யணும், மனதை அழிக்க செய்யணும், ஜீவாத்மாவை பரமாத்மா இணைத்து பரநாதத்தை இணைக்க செய்ய வைக்க வேண்டும். ஒரு மணி நேரத்தில் மனதை அடங்க கற்றுத்தரப்படுகிறது. சகல சௌபாக்கியம் பெறுக.